என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கான இறுதி கட்டத்தில் நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த அம்மா ஆனவள் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வெற்றி செய்தியினை என் பிள்ளை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை இன்று உன் முன்னால் எடுத்து சொல்லத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். எத்தனை சூழ்நிலைகளுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் தவிர்த்தெறிந்துவிட்டு என் முன்னால் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளையோடு நான் பேச வந்திருக்கின்றேன். பலவிதமான சோதனைகளை கடந்து இப்பொழுது நல்ல நிலையை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அத்தனை சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது. அம்மா அவ்வளவு எளிதாக யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதில்லை. அம்மாவின் வாக்கு அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. என் பிள்ளை, உனக்கு அது இந்த நேரத்தில் கிடைக்கும் பொழுது அதை நீ மனதார பெற்றுக்கொள். என் தங்கமே, மனமுழுக்க நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் என்னை நோக்கி வருகின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பொழுதும் கெடுதல் நடந்துவிடாது. யாரோ ஒருவர் செய்த சூழ்ச்சியினால் நீ இந்த வாழ்க்கையில் மனமுடைந்து கொண்டிருந்த நேரம் எதுவென்று நான் நன்கு அறிவேன். என் பிள்ளையே, இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய். யார் உனக்கு இந்த சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்து இருக்கின்றேன். என் தங்கமே, இன்று மட்டும் அல்ல, என்றென்றைக்குமே உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக என்னுடைய பொறுப்பினை நான் எடுத்து கொண்டிருப்பேன். என் தங்கமே, அதை நீ மனதார பெற்றுக்கொள். அத்தனை சுலபமாக நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். என் தங்கமே, இத்தனை கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய். யார் உனக்கு சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன். நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன். எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே. உன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா? உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்றது. தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவிர்த்துவிடக் கூடாது. அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும். இது என்னுடைய நம்பிக்கை. இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே. ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும்.
இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய். இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷப்படு. இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும். ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்களை தேடக்கூடாது. இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்கக்கூடாது. மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன தோன்றுகின்றதோ, என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது, என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள். அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும், முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும், அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன். குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன். எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய். என் பிள்ளையே, தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது. என்னை நம்புகின்ற குழந்தைகள் எந்நாளும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள். அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு நீ நன்றி சொல்வாய். உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கு இல்லை. இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா. என் பிள்ளையே, நான் உன்னிடத்தில் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும். என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா. ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய். ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு எங்கும் சென்று விடாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது. இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி, உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன். உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன். என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.